இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அம்பாங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் கால்வாயில் விழுந்த சிறுவன் மீட்பு. அம்பாங் புக்கிட் அந்திரபங்சாவில் ரிவர்டேல் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள கால்வாயில் விழுந்த 6 வயது சிறுவனை தீயணைப்பு வீரர்கள் வெற்றிகரமாக மீட்டனர். நேற்றிரவு 8:34 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து பண்டான் இண்டா தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் அச்சிறுவனை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். 6 கொண்ட மீட்பு குழுவினர் 4.57 மீட்டர் ஆழமுள்ள கால்வாயில் தலையில் காயத்துடன் காணப்பட்ட அச்சிறுவனை பாதுகாப்புடன் மீட்டு சிகிச்சை மற்றும் மேல் நடவடிக்கைக்காக மருத்துவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் என தீயணைப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. வெளி நடவடிக்கைகள் தொடர்பான விதிமுறைகளை பள்ளிகளும் கல்லூரிகளும் பின்பற்ற வேண்டும். கல்வி அமைச்சு வலியுறுத்து. குறுக்கோட்ட போட்டியில் கலந்து கொண்ட போது 14 வயது மாணவன் மயங்கி விழுந்து மரணம் அடைந்த சம்பவத்தை தொடர்ந்து வெளி நடவடிக்கைகள் தொடர்பான வழிகாட்டிகள் மற்றும் விதிமுறைகளை அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் பின்பற்ற வேண்டும் என நினைவுறுத்தப்பட்டுள்ளன. மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நலன் குறித்த கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளதால் அனைத்து கல்லூரிகளும் பள்ளிகளும் வழிகாட்டிகளை பின்பற்ற வேண்டும் என கல்வி அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. குவாலபிலா துவாங்கு ஜாஃபர் அறிவியல் இடைநிலை பள்ளியின் 2ஆம் படிவ மாணவன் நுக்மான் நாஃபுல் ஷம்சுஃபடில் மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்ட போது வெள்ளிக்கிழமையன்று மாவட்ட மருத்துவமனையில் மரணம் அடைந்தது தொடர்பில் கல்வி அமைச்சு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டது. இதர 700 மாணவர்களுடன் 7 கிலோமீட்டர் தூரத்தை ஓடி முடித்தது பின் அந்த மாணவர் மயக்கம் அடைந்து கீழே விழுந்தார். பாதிக்கப்பட்ட மாணவனின் குடும்பத்தினரின் தனிப்பட்ட உரிமையை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு கேட்டுக்கொண்டது. அதே வேளையில் அந்த குடும்பத்திற்கு உடனடி உதவி வழங்கப்படும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த மாணவன் 2016ஆம் ஆண்டிலிருந்து தேசிய இருதய சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வந்ததாக இதற்கு முன் குவாலபிலா போலீஸ் துணைத் தலைவர் அனுவர் அப்துல் வாஹப் கூறியிருந்தார். கார் கவிழ்ந்து பேருந்து நிலையத்தில் மோதியது, 2 காயம். கோதாதிங்கி பந்தார் ஸ்ரீ பேரானையில் புரோட்டான் வீரா கார் ஒன்று கவிழ்ந்து பேருந்து நிலையத்தை மோதியதில் அக்காரில் இருந்த 30 வயதுடைய ஓர் ஆடவரும் பெண்ணும் காயமடைந்தனர். அதிகாலை மணி 1:04 அளவில் ஏற்பட்ட அந்த விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு கோதாதிங்கி தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். அந்த இருவரும் பேருந்திலிருந்து வெளியேறுவதற்கு உதவிய தீயணைப்பு வீரர்கள் முதலுதவி வழங்கிய பின் அவர்களை தீயணைப்பு நிலையத்தின் அவசர வாகனத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். டொனால்ட் ட்ரம்ப் விசாரணை நடைபெற்று வந்த நீதிமன்றத்திற்கு வெளியே தனது உடலுக்கு தீயூட்டி கொண்ட ஆடவன் மரணம். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நியூயார்க் நீதிமன்றத்தின் வெளியே தனது உடலுக்கு தீயூட்டி கொண்ட ஆடவன் ஒருவன் காயமடைந்ததை தொடர்ந்து மரணம் அடைந்ததாக போலீசார் உறுதிப்படுத்தினர். புளோரிடா செயின்ட் ஆகஸ்டினை சேர்ந்த மேக்ஸ்வெல் அசரலோ எனும் அந்த ஆடவன் உடலுக்கு தீயூட்டி கொண்டதாக இதற்கு முன் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். நீதிமன்றத்திற்கு வெளியே உள்ள பூங்காவில் அந்த நபர் கையேடுகளை ஆதாயத்தை தூக்கி எரிந்த பின் உடலில் ஒரு திரவத்தை ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டதாக நேரில் பார்த்த சாட்சிகள் கூறுகின்றன. அந்த ஆடவன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை கொடுத்த போதிலும் இறந்துவிட்டதாக நியூயார்க் போலீஸ் தலைவர் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இது தொடர்பான மேல் விவரங்கள் எதனையும் அந்த பேச்சாளர் வெளியிடவில்லை. இந்த சம்பவம் நடந்த போதிலும் உணவு விளைவிப்பிற்கு ட்ரம்பிற்கு எதிரான வழக்கு விசாரணை தொடர்ந்தது. அசரலோ தனது உடலுக்கு தீயூட்டி கொண்ட சம்பவம் குறித்து வினவப்பட்ட போது இது குறித்து கருத்துரைக்க ட்ரம்ப் மறுத்துவிட்டார். ஐக்கிய அரபு சிற்றரசில் வெள்ள பேரிடருக்கு பின் விமான சேவைகள் வழக்க நிலைக்கு திரும்பின. ஐக்கிய அரபு சிற்றரசில் இவ்வார தொடக்கத்தில் பெய்த கடுமையான மழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த துபாய் விமான நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனமான ஃப்ளை துபாய் விமானங்கள் மீண்டும் வழக்கமான சேவைக்கு திரும்பியுள்ளன. செவ்வாய்க்கிழமை அன்று துபாய் நகர் புயல் தாக்குதலுக்கு உள்ளானதை தொடர்ந்து ஐக்கிய அரபு சிற்றரசிற்கான குறைந்தது 400 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன மற்றும் பல விமான சேவைகள் தாமதமாக்கப்பட்டதாக விமான நிறுவனத்தின் தலைவர்
டிம் கிளார்க் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். கொலம்பிலாவுக்கு அருகே தாக்கப்பட்ட தாதி ஒருவர் சாலையோரத்தில் சுயநினைவற்ற நிலையில் மீட்கப்பட்டார். போலீஸ் விசாரணை. நெகிரி செம்பிலானில் குவாலாபிலாவுக்கு அருகே நேற்றிரவு சாலை ஓரத்தில் தாக்கப்பட்ட தாதி ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் விழுந்து கிடந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜஹோல் ஜாலன் சிம்பாங் திகாதாங்கியில் தலைக்கு கீழே அந்த தாதி தாக்குதலுக்கு உள்ளானதாக நம்பப்படுகின்றது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த தாதியின் காருக்கு அருகே அவரது காலணிகள் காணப்பட்டது. இரவு 10 மணி அளவில் அவர் விழுந்து கிடந்த இடத்தில் அவரது காரின் இயந்திரம் செயல்பட்டு கொண்டிருந்ததாக குவாலாபிலா துணை போலீஸ் தலைவர் ஷாருல் அன்வார் அப்துல் வஹப் கூறினார். அந்த தாதி மயக்கத்துடன் கீழே விழுந்து கிடந்ததை பொதுமக்கள் கண்டதோடு அவர் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் நம்புகின்றனர். சிகிச்சைக்காக அப்பெண் துவாங்கு அம்புவான் நஜிமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஷாருல் அன்வார் தெரிவித்தார். மருத்துவமனையில் வேலை முடிந்து டாங்கியை நோக்கி அப்பெண் சென்று கொண்டிருந்ததாக நம்பப்படுவதால் அவரது வாக்குமூலத்தை பெறுவதற்கான முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அந்த தாதிக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளும் கொள்ளையடிக்கப்படவில்லை. எனினும் அவரது தலையில் தாக்குதலுக்கு நடத்தப்பட்டிருப்பதாக ஷாருல் கூறினார். செந்தில் தாமன் ஸ்ரீமூர்த்தி அடுக்குமாடி அடுக்ககத்தில் இருந்து கீழே விழுந்து இந்திய வர்த்தகர் மரணம். செந்தில் தாமன் ஸ்ரீமூர்த்தியில் உள்ள அடுக்ககத்தில் இருந்து கீழே விழுந்ததாக நம்பப்படும் இந்திய வர்த்தகர் ஒருவர் இறந்து கிடந்தார். அதிகாலை 4 மணி அளவில் பயங்கர சத்தம் வந்ததை தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் அங்குள்ள கார் நிறுத்துமிடத்தில் உள்ள கார் மீது ஆடவர் ஒருவர் உடலை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் ஒருவரின் கார் மீது ஆடவர் ஒருவர் விழுந்து கிடந்தது குறித்து அதிகாலை மணி 4:10 அளவில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அகமது சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார்.